ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை தோசை நல்ல மெலிசாக மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, அப்புறம் இது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நல்ல சின்னசாக கட் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலையே இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. நம்ம நிறைய தண்ணி ஒரே வாட்டி ஊற்றும் போது கோதுமை மாவு கட்டிகள் கட்டிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து பார்த்துட்டு பத்தலைன்னா திரும்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு, அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா மெலிசாக வரும். இப்போ இதில் கடைசியாக 1 வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இப்போ மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தோசை நல்லா மெலிசாக வரும். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இது 15-20 நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தோசை சுடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிருக்கு. திரும்ப மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா மெலிசாக வரும். இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி தோசையை ஊற்றிக்கலாம். சென்டரில் மாவில் கேப் வரும், அப்போ நம்ம இந்த மாதிரி கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருந்தால் தான் தோசை தவா இந்த மாதிரி ஓட்டையாக வரும், இல்லைன்னா நம்மளுக்கு ஓட்டையாக வராது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்திருக்கு. சைடெல்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. அந்த ஓட்டையிலலாம் பாருங்கள் நல்ல ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு தோசை. ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும் சுடாதீங்க, அப்புறம் கீழெல்லாம் சீக்கிரமாக நல்ல ப்ரௌன் கலர் ஆயிரும், மேலே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்து கீழே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் மேலே நல்லா வெந்திருக்கும். நம்ம தோசையை திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை, தோசை நல்லா வெந்துடும், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ மெலிசாக கிறிஸ்பியாக சூப்பராக கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே அந்தளவுக்கு மெலிசாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னிலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.